ஹாய் நண்பா. ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்விக்கியோட ஒர்க்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி காலையில் எழும்பி நம்மளுடைய சன் பையனை வந்துட்டு ஸ்கூலில் விடலான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வேறு என்ன பண்ண சொல்லி நம்ம ஒர்க் ஷாப்பு நம்ம நேரே ஷோரூம் போயிடலான்னு பார்த்தாக்கி ஷோரூம் போனேன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 5000லேருந்து விடியா வாங்கிடுவாங்க. 5000 பிடிங்கிடுவாங்க கண்டிப்பாட்டு. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது, ஊருக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒர்க் ஷாப்பை வந்து போய் பார்க்கும் போச்சுல அவங்க ஒரு நாள் ஆகும் டைம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்விக்கி ஓட்ட முடியாது. வேறு வழி இல்லாமல் சரி வண்டியை வந்து போட்டுட்டு நைட்டு ஃபோன் வருது, ஒர்க் ஷாப்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்து விட்ருக்க பயபலம் தான் ஒயரெல்லாம் கடிச்சு வச்சுருக்குன்னு. அப்போ தான் தெரிஞ்சது கீழே வந்து ஒரு கோழிக்கடை இருக்குது. ஸோ அந்த கோழிக்கடையில் எப்போவுமே கோழியுடைய எச்சத்துக்கு கண்டிப்பாட்டு பெருசாலி வரதான் செய். அதோடி முடிஞ்சு போச்சு. உள்ளே போய் கரெக்டாக பேட்ரிக்கும் நம்ம ஸ்டார்ட்டு பண்ணுற அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ இதுக்கு உள்ள மெயின் கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அதோட பட்டனையும் கரமுறை கரிச்சு எரிஞ்சிட்டு வேறு வழியே இல்லை. செட்டோடி தான் மாற்றணும். நம்ம நார்மல் ஒர்க் ஷாப்லேயே சொல்லிட்டாங்க 3000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதே இது நான் கம்பெனிக்கு போயிருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. சரி வேறு வழி இல்லாமல் மாற்றலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க. நம்மளுக்கு இருக்குது நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் சில டைப் இருக்குது. சில டைப் வச்சு அவ்வளோத்தையும் ஒட்டி இப்போ வண்டி நல்லபடியாக ஓடுது. நாளைக்கு நம்மளுடைய ஓட்டங்கள் தொடரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பை. நானும் இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நானும் என்னோடய நண்பன் வந்து என்னை கொண்டு விட்டாங்க, ட்ராப் பண்ணாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து இப்போ ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ போன பிறகு என்ன விஷயம்னு சொல்லிட்டு உள்ளதை பார்க்கணும். ஸோ இதேமாரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும். ஸோ அதனால் வண்டியை நல்லா சேஃபாக வச்சு நல்லா ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது ஒன்று. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியரன்ஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் கிளியரன்ஸ் பண்ணி தரேன் சார். ஓகேவா? ஸோ அதில் நாகர்கோயிலில் யாராவது இருந்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்பர் இதில் காணிக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க. அன்வர் சர்வீஸ் சென்டர் தான். ஸோ வாட்டர் சர்வீஸ் வந்து 200 வருது. ஸோ நீங்கள் மிஷோ உள்ளது பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கள் நல்லாவே ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தியாக வந்து இதை வந்து பக்காவாக பண்ணுறாங்க. சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வண்டி எடுத்ததுலேருந்து நான் அவங்கள்ட்ட மட்டும் தான் சர்வீஸ் விட்டுட்டுருக்கிறேன். ஸோ இன்னொரு இடத்துக்கு விட்டேன். பட் எனக்கு அங்கே செட்டில்மெண்ட்டு தெரில. இங்கே ஓடுற மாதிரி எனக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சுவிட்சை பாருங்கள். இந்த ஒரு பீஸு தான் இதுலேருந்து கனெக்ஷன் ஆகிட்டு தான் மொத்த செட்டே வரும். பாருங்கள் எலி கரம்பி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புண்டுக்கு மொத்தமாட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி வேலையை பார்த்து விட்டுட்டு என்ன பண்ணன்னு தெரில. சார் முடிஞ்ச அளவுக்கு மாற்றியாச்சு. அவங்க எல்லாம் ஒட்டி எடுத்து உள்ள கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ளஸ் ஆயிலை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ மொத்தமாக எனக்கு வந்திருக்க பில்லு வந்து 950 ரூபா, 930 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. 900 ரூபா கொடுத்துருக்குறேன். தென் என்னோடய வண்டியை பொறுத்த வரைக்கும் BS6 மாடலு ஹோண்டா ஷைன் 125 BS6. ஸோ இதில் என்ன அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குனா அந்த டேங்கை கலத்துறதுக்கு அவங்க உள்ளே இருக்க பெட்ரோல் அவ்வளோத்தையும் வெளியே மாற்றணும். நம்ம பழைய வண்டிகள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து வெளியே எடுத்துடலாம். ஆனால் நம்ம டேங்கில் அப்படி கிடையாது. டேரெக்டாக நம்ம குளோயோ டேங்க்குள்ளே போட்டு உள்ள இருக்க பெட்ரோலை வெளியே மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டேங்கை கலத்தி அவங்க சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் புது வண்டி மாடல்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக எடுத்து வைங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலிவரி ஜாப்பை ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்கள் RK.